everyone, welcome to TAFICE YouTube channel, Institute of Central Examination. நம்மளோட TAFICE YouTube சேனல்ல கண்டினியூஸா 15 days ஃப்ரீ கிளாसेस போடுறோம் அப்படினு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. இன்னைக்கு டே 5 அதோட ரீசனிங் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா நம்மளோட TAFICE இன்ஸ்டிடியூட்டோ ஈதல் இதய மரக்கட்டளையும் சேர்ந்து ஃபோக்கஸ் அப்படிங்கற ஒரு குரூப் டிக்காக ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டேட் லெவல் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படினா ஜூலை 20 சண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்க போது செப்டம்பர் 21 வரைக்குமே இது கண்டினியூ ஆக போகுது. ஓகேவா? சோ இது நான் என்ன மேம் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா உங்களோட நியரஸ்ட் பிரான்ச்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலுமே எக்ஸாம் எழுதிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் என்னன்னா ₹200 only. ஓகே, இதுக்கு மேல வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா 8438219900 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபார் மோர் டீடைல்ஸ் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னன்னா இதில் ஃபர்ஸ்ட் 3 மார்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட TAFICEோட அரித்மெட்டிக் புக் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நல்லா படித்து நல்லா பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்காக தான் இந்த 15 days கிளாஸுமே கொண்டு போகிறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, என்னப்பா இருக்கு? TX12 is related to RS23. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? GW2 is related to ER13. அதே மாதிரி NR-5 என்ன யார் ஆன்சரா வருவாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இது என்னது? அனலாகி தான். ரிலேட்டட் டுன்னு வந்தாலும் நம்ம அனலாகி அப்ரோச் கொடுக்குற மாதிரி தான் இதுக்குமே அப்ரோச் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழில் பாருங்க, TX12 என்பது ஒரு குறிப்பிட்ட வழியில் RS23 என தொடர்புடையது. ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம TX அப்படின்றது RS அப்படின்னு மாறுது. இந்த மாதிரி வரப்போ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஒன்று நம்பருக்கு அப்ரோச் கொடுங்க, இல்லாட்டி லெட்டருக்கு அப்ரோச் கொடுங்க. ரெண்டு பேரில் மிக்சடாக வரப்போ யாருக்கா ஒருத்தவங்களுக்கு அப்ரோச் கொடுக்குறப்ப ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஆன்சருமே கிளிக் ஆயிடும். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாமா? T ஆறாக மாறி இருக்கு. T என்னவா மாறி இருக்கு? ஆறாக மாறி இருக்கு. அப்போ என்னது? T20 R18. அப்போ என்ன ஆகியிருக்குப்பா? -2 ஆகியிருக்கு. சரி, ஓகே. X24 and S19 என்ன ஆகியிருக்காங்க? -5 ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பேட்டர்ன் வருது? -2 -5 வருது. ஸோ அந்த மாதிரி வச்சு ஆப்ஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, யாரை கண்டுபிடிக்கணும்? நான் NRக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, NR என்னோட வேல்யூ என்ன? 14. ஸோ 14 + 2 பண்ணால் யார் கிடைப்பாங்க எனக்கு? சாரி, -2 பண்ணால் யார் கிடைப்பாங்க? 12. ஸோ 12ஓட வேல்யூ L. எனக்கு ஆப்ஷன் Lல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? Lல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு. ஸோ Dயும் Cயும் எனக்கு வரமாட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஆர்ல இருந்து -5 பண்ணுவோம்னா ஆர்லேருந்து என்ன பண்ணணும்? -5 பண்ணணும். ஓகே, ஆரோட வேல்யூ என்ன? 18. அப்போ -5 பண்ணால் 13 கிடைப்பாங்களா? 13ஓட வேல்யூ என்ன? M. அப்போ LMன்னு வர ஆப்ஷன் எத்தனை தான் இருக்கு எனக்கு? ஆப்ஷன் B LM6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் ஒரே விஷயம் தான், ஒன்று மிக்சடாக வரப்போ ஒன்று லெட்டருக்கு அப்ரோச் கொடுங்க, இல்லாட்டி நம்பருக்கு அப்ரோச் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் என்ன இருக்கு? ஸ்டடி தி கிவன் பேட்டர்ன் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் தி நம்பர் தட் கேன் ரீப்ளேஸ் தி கொஸ்டின் மார்க். என்ன பண்ணணுமா? இந்த பிக்சரில் இருக்க கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணுற நம்பர் யார், அதாவது நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சரி, 4 8 128 3 9 108 5 10 என்னவா மாறும் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சரி, 480 என்ன பண்ணால் என்ன கிடைக்கும்? 480யும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குங்க எனக்கு? 32. சரி, ஓகே. 32 என்ன பண்ணால் 128 கிடைக்கும்? என்ன பண்ணால் 128 கிடைக்கும்? × 4 பண்ணால் 128 கிடைக்குது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3 9 சார் எவ்வளோ? 27. 27 × 4 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 128 கிடைப்பாங்க. ஸோ ஓகே, இதுதான் பேட்டர்னா அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5 10 சார் எவ்வளோ? 50. அப்போ 50 × 4 பண்ணால் என்ன கிடைக்கணும்? 200 கிடைக்கும். ஆப்ஷனில் 200 இருக்கா? இல்லை. அப்போ இந்த பேட்டர்ன் தப்பாக இருக்குது. சரி, வேறு என்ன அப்ரோச் கொடுக்கலாம்? ஸ்கொயர் கியூப் போகலாமா? ஸ்கொயர் கியூப் போய் பார்க்கலாமா? மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஸ்கொயர் கியூப் போகலாம். 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 8ஓட ஸ்கொயர் வேல்யூ, 4ஓட கியூப் வேல்யூ, 8ஓட கியூப் வேல்யூ எதாவது அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 16. 8ஓட கியூப் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 64. சரி, இது பார்த்தாலே 80 தான் சம்திங் வரப்போகுது. 128 ரீச் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. வேறு என்ன பண்ணலாம்? 4ஓட கியூப் வேல்யூ எடுத்து பார்க்கலாமா?
64. 8 ஓட ஸ்கொயர் வேல்யூ எடுக்கலாமா 64. சூப்பர். என்ன ஆயிடுச்சு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. 4 cube 8 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்பரோட கியூப் வேல்யூ, செகண்ட் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்திருக்கோம். அப்படி போட்டால் என்ன கிடைப்பாங்க 128 கிடைப்பாங்க. சரி பேட்டர்ன் கரெக்டாக மேம் செக் பண்ணிடலாமா? 3 cube என்ன 3 cube ப்ளஸ் 9 ஸ்கொயர் செக் பண்ணி பார்த்துடலாமா? 27 ப்ளஸ் 81 என்ன வரப்போகுது 108 தாராளமாக வருவாங்க. சரி இப்போ என்ன ஆன்சர் எனக்கு 5 cube ப்ளஸ் 10 ஸ்கொயர் அவங்க தான் ஆன்சர். ஓகே 5 cube எவ்வளோ 125 ப்ளஸ் 10 ஸ்கொயரு 100 ஆட் பண்ணால் 225. ஆப்ஷன் சி 225 அப்படின்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கொயர் கியூப் படித்து வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க, சின்ன நம்பர் ஸ்கொயர்லாம் படித்து வச்சுக்கோங்க, பெரிய நம்பர் ஸ்கொயருக்குலாம் ஷார்ட்கட் கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி என்னப்பா வந்திருக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே என்ன பண்ணணுமா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போடுங்க, மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸை போடுங்க, டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன் பண்ணுங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணி பார்த்தா 72 மைனஸ் என்னவா மாறணும் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறணும். 33 எனக்கு மல்டிப்ளிகேஷன் என்னவா மாறணும் டிவிஷனாக மாறணும். அண்ட் டிவிஷன் என்னவா மாறணும் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன ஆகணும் மைனஸ் ஆகி 70 கிடைப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? இது யாரோட டேபிள்ஸ்? இவங்க 3 பேருமே யாரோட டேபிள்ஸ் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியணுங்க. டேபிள்ஸ்லாம் படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிறது ஒமிட் பண்ணலாம். ஓகேவா? சரி 605 இது 33. ஓகே 11 110 11 605 எத்தனை டைம் போகும்னு பார்த்தா 55 டைம்ஸ் ஆஃப் 11 இஸ் 605. ஓகேவா? 55 முறை 11 போட்டால் என்ன கிடைக்க போகுது 605 கிடைக்க போகுது. ஓகே இங்கே 3 டைம்ஸ் ஆஃப் 11. நெக்ஸ்ட்டு இங்கே 155 இஸ் 155. 255 எவ்வளோ 110. ஓகேவா? என்ன பண்ணிட்டோம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 3 2s are 6. அப்போ 72 ப்ளஸ் 6 என்ன கிடைப்பாங்க 78. லாஸ்ட்டாக என்ன இருக்குது 78 மைனஸ் 70 இருக்காங்களா என்ன கிடைப்பாங்க ஆப்ஷன் டி 8 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் கேல்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயா பார்த்துக்கிறத கூட கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 4 number pairs are given out of which 3 are like in some way or other, one is different. Select the odd one out. ஓகேவா? odd one outனா என்னது ரொம்ப சிம்பிள். கிளாசிஃபிகேஷன் என்னன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்க போது அந்த 4 ஆப்ஷனில் 3 பேருக்கு ஒரே மாதிரியான ரிலேஷன்ஸ் இல்லை ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆக போகுது. ஒருத்தவங்க மட்டும் என்னவா இருக்க போகிறான்னா குரூப்பில் டூப், அதாவது பிளாக் ஷிப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த குரூப்பில் டூப் யாருன்னா கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணலாம் 1 1 to 70 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே அப்ரோச் கொடுக்கலாம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 42. ஓகே நெக்ஸ்ட்டு 39க்கு 26 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 13. நெக்ஸ்ட்டு 63க்கும் 42க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 21. 30க்கு 20க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 10 இருக்குது. சரி டிஃப்ரென்ஸ் வச்சு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை, ஏன்னா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்குறப்ப பாருங்களேன், இந்த 13ஓட மல்டிபிள்ஸ் தான் யார் 39. ஓகே அப்போ என்னமோ இருக்குது. என்ன பண்ணலாம் 26ஓட டிவைடட் பை 2 பண்ணால் யார் கிடைப்பா எனக்கு 13 கிடைப்பாங்க. அந்த 13 இன்ட்டு 3 பண்ணால் 39 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன பேட்டர்ன் வந்திருக்கு நம்மளுக்கு எலமெண்ட் செகண்ட் இருக்க நம்பரை டிவைட் பை 2 பண்ணி அண்ட் அவங்கள மல்டிபிள் பை 3 பண்ணால் எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுதான் பார்க்கலாம். ஓகே 42 டிவைட் பை 2 பண்ணால் என்ன கிடைக்கும் 21 கிடைக்க போது. பேஸாக 21 இன்ட்டு 3 பண்ணால் 63 கிடைச்சிருச்சு. ஓகே நெக்ஸ்ட்டுக்கு செக் பண்ணிடலாமா? 20 டிவைட் பை 2 பண்ணால் 10 இன்ட்டு 3 பண்ணால் 30. ஆனால் இங்கே பாருங்களேன் 70 டிவைட் 2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு 35. 35 இன்ட்டு 3 பண்ணால் என்ன கிடைக்கும் 105, அதாவது 105 கிடைக்க போகுது. ஆனால் இங்கே என்ன இருக்குது 112 இருக்குது. அப்போ யார் குரூப்பில் டூப்பு ஆட் ஒன் அவுட்டாக இருக்கா ஆப்ஷன் ஏ 112 அப்புறம் 70 தான் ஆப்ஷன் ஏ தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன பேட்டர்னோ அதை கண்டுபிடிச்சி ஒமிட் பண்ணுறது வேறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கான் in certain code language a plus b a minus b a into b a division b
இது என்ன பண்ணணும் மேம் அப்படின்னா கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அங்கே மேலே ஏபிசிடி இருக்கலாம், இங்கே எம்என்ஓபி இருக்கலாம், XYZ இருக்கலாம். 2 எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன முக்கியம், நடுவில் இருக்க சிம்பிள்ஸ் தான் முக்கியம். சரி ஓகே, என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எம் டிவிஷன் என்னன்னு கொடுத்துட்டான். சரி, எம் டிவிஷன் டிவிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்காங்க. எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என். எம் யார், என்னோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, n ப்ளஸ் ஓ. ப்ளஸ் எங்கே இருக்கு, n இஸ் சிஸ்டர் ஆஃப் ஓ. n யார், ஓவின் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓ மைனஸ் பி. மைனஸ் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஓ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஓ யார், பியோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பி இன்ட்டு கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டுனா என்ன அர்த்தம், பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. அப்போ பி யார், ஒரு பொண்ணு. பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டாங்க. கியூ தான் பியோட கணவர். ஓகேவா. சரி, இப்போ நம்ம பாடம் போட்டோம். கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்துடலாமா. ஹவ் இஸ் எம் ரிலேட்டட் டு கியூ. கியூவுடன் எம்முக்கு என்ன உறவு, அதாவது கியூக்கு எம்மு என்ன உறவு அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஓகேவா, பார்க்கலாமா. கியூ எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. எம் இங்கே இருக்காங்க. கியூக்கு பி ஒய்ஃப். ஓகேவா. அப்போ ஒய்ஃபோட அப்பா தான் யார், எம். ஒய்ஃபோட அப்பா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாதர் இன்லான்னு சொல்லலாமா. ஆனால் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா. என்ன இருக்குது, பிரதர் இருக்குது, வரமாட்டாங்க. ஒய்ஃப் இருக்குது, வரமாட்டாங்க. ஃபாதர் வரமாட்டாங்க. ஒய்ஃப்ஸ் ஃபாதர்னு என்ன பண்ணியிருக்கான், டைரெக்டாக கொடுத்துருக்கான். ஒய்ஃப்ஸு ஃபாதர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ன்றது தான் என்னது, ஃபாதர் இல்லா, எப்படி வேணால் வரலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறான், டைரெக்டாகவே இந்த மாதிரி கேட்குறதில்ல, உறவு முறையை சொல்லி கேட்குறதில்ல. ஒய்ஃப் ஃபாதர், ஒய்ஃப் பிரதர், இந்த மாதிரி தான் கேட்குறான். பிரதர்ஸ் ஒய்ஃப், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கான். ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. LIQM is related to JGOK in a certain way. என்ன வந்திருக்கு, ஒரு கோடிங் டிகோடிங்கோ இல்லை அனலாக் பேசிஸ் தான் அப்படியே அப்ரோச் கொடுக்க போகிறோம். எல்ன்றது JGOKன்னு மாறி இருக்கு. ஓகேவா. LIQM அப்படின்றது எவ்வளோ மாறி இருக்கு, JGOK அப்படின்னு மாறி இருக்கு. அப்ரோச் கொடுக்கலாமா. சரி, எல்லோட வேல்யூ என்ன, 12 10, I 9, G7. என்னப்பா ஆகிருக்கு, -2 -2 ஆகிருக்கு. ஸோ அதே அப்ரோச் செக் பண்ணி பார்க்கலாமா. என்ன இருக்கு, I G மாறி இருக்கு. ஐயோட வேல்யூ என்ன 9, ஜியோட வேல்யூ 7. மறுபடியும் என்ன தான் இருக்குது, -2 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸ் போகலாம். OLTP. ஓகே, ஓவோட -2 பண்ணால் யார் வருவாங்க, O15. அப்போ -2 பண்ணால் என்ன கிடைக்கும், 13 கிடைக்குமா. 13ஓட வேல்யூ என்ன, M. ஓகே, நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ என்ன 2. சாரி, எல்லோட வேல்யூ என்ன 12. அதோட -2 பண்ண என்ன கிடைப்பாங்க 10. 10ஓட வேல்யூ J. ஓகே, நெக்ஸ்ட் Tயோட வேல்யூ என்ன 20. 20லேருந்து -2 பண்ணால் 18. 18 ஃபார் R. ஓகே, இப்போ கண்டுபிடிச்ச வச்சு ஃபார்முலாம் பார்க்கலாம். MJ Rன்னு ஸ்டார்ட் ஆகும். எங்கே இருக்குது, வரமாட்டாங்க. இது Jல ஸ்டார்ட் ஆகும். MJ NR அப்படின்னு வருது. ஸோ தப்பு, எனக்கு MJ Rன்னு தான் வரும். இங்கே இருக்காங்களா, MJ RN. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சா. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கோடிங் டிகோடிங் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கான், ஜாய்லப் போயட் இஸ் கோல்ட் அஸ் 2DLDH அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, இதுக்கு பேர் என்னன்னா சைனீஸ் கோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சம்மந்தமே நம்ம ஒரு கோட் பண்ணியிருப்போம். இவ்வளோ நம்ம ஆல்ஃபபெட் வச்சு கோட் பண்ணியிருப்போம், நம்பர் வச்சு கோட் பண்ணியிருப்போம். இது அவன் டேரெக்டாக கோட் பண்ணியிருக்க விஷயங்களை நம்ம யார் காமனாக இருக்கணும் அவனை கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஜாய்லப் போயட். ஓகே, நெக்ஸ்ட்டு போயட் வின் யூனியன். லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கான், போயட்டோட கோட் என்ன அப்படின்னு கேட்டான். நம்ம படிக்கும்போதே கவனித்தோம். என்ன பண்ணோம், இதுலேயும் போயட் மட்டும்தான் காமனாக இருக்குது, இதுலேயும் 2 பேர்லையும் கம்பேர் பண்ணும்போது போயட் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், போயட்டு காமனாக இருக்காங்க. அப்போ கோடில் யார் காமனாக இருக்கணும் ஆன்சரு பார்க்கலாமா. 2 இருக்கா, இல்லை. DL இருக்கா, DL இருக்குது. DH இருக்கா, இல்லை. முடிஞ்சு. யார் காமனாக இருக்கா, போயட் காமன்னா. அப்போ DL காமன்னா போயட்டோட கோடு என்ன, DL. ஆப்ஷன் ஏ தான்
கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்பர்ஸ் வச்சு வரலாம், என்ன வேணால் வரலாம். இதுக்கு சேம் அப்ரோச் தான். காமனாக இருக்கவங்கள தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா மிச்சிருக்கவங்களோட ஆன்சர் கிடைப்பாங்க. இல்லை எனக்கு காமனாக இருக்கவனே கொஸ்டினில் கேட்குறப்ப காமனாக இருக்க கோட் எடுத்து ஆன்சராக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? LM and OPQ are sitting around a circular table facing the center. M is sitting immediate right of Q and immediate left of O. ஓகே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்துடலாமா? எத்தனை பேர்? 2 4 6 அண்ட் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 7 பேர் சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. M is sitting to the immediate right of Q and immediate left of O. அப்படின்னா என்ன அர்த்தம்? M 2 பேருக்கும் பிட்வீனில் இருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ M எங்கே இருக்காங்க? இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் O and immediate right of Q அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? N is sitting to the immediate right of O. N எங்கே இருக்காங்க? ஓவோட உடனடி வலது பக்கத்தில் யார் இருக்காங்களா? N இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன? R is sitting to the immediate right of L. மேலே ஒருத்தவங்க விட்டோமா? P is sitting to the immediate left of L. P எங்கே இருக்காரு? Lக்கு உடனடி இடது பக்கத்தில் இருக்காரு. ஓகே, அது இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா? நெக்ஸ்ட், R is sitting to the immediate right of L and immediate left of Q. Qவோட உடனடி இடது பக்கத்தில் யார் இருக்காங்களா? R இருக்காங்களா? அவருக்கு உடனடி இடது பக்கத்தில் யார் இருக்காங்களா? L இருக்காங்க. ஓகேவா? இப்போ மேலே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோமா, அவங்கள போடலாமா? P is sitting to the immediate left of L. Lோட உடனடி இடது பக்கத்தில் யார் இருக்காங்க? P இருக்காங்க. சரியா? ஸோ எனக்கு இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டேன், நான் உட்கார வச்சிட்டேன். கேட்குற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிடலாமா? சரி, என்ன கேட்டிருக்கான்? தி பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி பர்சன்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச் இஃப் ஆல் தி பர்சன்ஸ் ஆர் arranged in alphabetical order in clockwise direction starting from L. Lலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உட்கார வைக்கிறப்போ எத்தனை பேரோட பொசிஷன் மாறாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. போட்டுடலாமா? சரி, L எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. அதுவும் என்ன பண்ணணுமா? கிளாக் வைஸில் போடணும் சொல்லிட்டாங்க. போடலாமா? L M N O P Q and R. எத்தனை பேரோட பொசிஷன் மாறாமல் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ L ஆல்ரெடி மாறலை, அண்ட் நெக்ஸ்ட்டு N மாறலை, O மாறலை, P மாறிட்டாங்க, அண்ட் Q மாறாமல் இருக்காங்க, R மாறாமல் இருக்காங்க. இப்போ 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? மாறி இருக்காங்க. மிச்சம் இருக்க 5 பேருமே மாறாமல் தான் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரிமைன் அன்சேஞ்ச் அப்படின்னா மாறாமல் இருக்கும் நபர்கள் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? சேஞ்ச் ஆயிருக்கவங்க எத்தனை பேர்? 2 பேர். அவ்வளோதான். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Naren starts from point A and drives 12 kilometers towards east. ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறான்? நரேனு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாமா? பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏ நான் சொல்லியிருக்கானா? பாயிண்ட் ஏலேருந்து என்ன பண்ணுறான்? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? ஓகே, நிறைய என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிரைவ்ஸ் 12 kilometers டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் பக்கமாக என்ன பண்ணுறான்? 12 kilometers போகிறான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? He then takes right turn and drives 8 kilometers. ரைட் டர்ன் பண்ணி 8 kilometers போகிறான். ரைட் டர்ன் பண்ணி என்ன பண்ணுறான்? 8 kilometers போகிறான். இப்படி போயிட்டு இருக்க நபருக்கு எது ரைட் டர்னாக இருக்கும்? கீழேயா மேலேயா? கீழே தான் இருக்குது. ஸோ கீழே வந்து 8 kilometers போகிறான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? He turns right and drive 14 kilometers. திரும்ப என்ன பண்ணுறான்? ரைட் சைட் திரும்பி 14 kilometer போகிறான். திரும்ப ரைட் சைட் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போகிறான்? 14 kilometer போகிறான். இப்போ கீழே பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரைட் சைடு என்னவா இருக்கும்? நம்மளுக்கு எது லெஃப்ட்டோ அவங்களுக்கு அது ரைட். இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இது 12னா அப்போ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன்? 14 kilometers போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? He then takes right turn and drives 11 kilometers. திரும்ப ரைட் டர்ன் பண்ணி என்ன பண்ணுறான்? 11 kilometers ட்ராவல் பண்ணுறான். ஓகே,
ரைட் டெர்மினேட் தான் பண்ணுறான் 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் and takes a final right turn and drives 2 km. லாஸ்ட் என்ன பண்ணுறான் 2 km டிரைவ் பண்ணிவிட்டு பாயிண்ட் பியை ரீச் பண்ணுறான், பாயிண்ட் பியை ரீச் பண்ணுறான். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹவு ஃபார், ஓகேவா 2 km போட்டுடலாமா? என்ன பண்ணுறான் லாஸ்ட்டாக ஒரு ரைட் டர்ன் பண்ணி 2 km போட்டான். இந்த 2 km ஏன் மேம் இங்கே நிறுத்துனீங்கன்னா இது 12 இது 14, அப்போ இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் என்னவா இருக்கும் 2 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஓகே இங்கே என்ன பண்ணுறான் பாயிண்ட் பியை ரீச் பண்ணிட்டான். என்ன கொஸ்டின்னா நம்மளுக்கு how far and towards which direction should he drive in order to reach point A again? திரும்ப பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணுறதுக்கு அவன் எத்தனை கிலோமீட்டர் போகணும் மற்றும் எந்த திசையில் போகணும் அப்படின்றது தான் கொஸ்டின். பார்க்கலாமா? பியிலேருந்து ஏவை அடைய என்ன வரணும், இப்படி வந்தால் என்ன டைரக்ஷன், டைரக்ஷன் தெரியல நம்ம எல்லாருக்குமே, வடக்கு தெற்கு. ஸோ இது என்னது நார்த் சவுத், ஓகேவா? ஸோ இப்படி வர்றான்னா கீழே பார்த்துருக்க டைரக்ஷன் என்னது சவுத் டைரக்ஷன். அப்போ சவுத்துன்றது தெரிஞ்சிச்சு. எத்தனை கிலோமீட்டர் பார்த்துடலாமா? பாருங்கள் இது 11, அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும் 11 இருக்க போது எனக்கு 11ல் 8 கிலோமீட்டர்ஸ் வேணும். அப்போ 11 - 8 எவ்வளோ 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர்ஸ் டு சவுத் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். தெற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றது தான் சரியான ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? A group of numbers and symbols is coded using a letter code as okay. என்ன क्वेश्चन இது நம்ம क्वेश्चन, ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச क्वेश्चन இது. என்னன்னா அதிகமாக கேட்டுட்டாங்க இந்த வாட்டி என்டிபிசியில். ஓகேவா? பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்து அதுக்கான கோடையுமே அவன் கொடுத்துட்டான். கண்டிஷனை கொடுத்துருக்க போகிறோம். கண்டிஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுத்துருவான். இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி அந்த கண்டிஷனை நம்ம சூஸ் பண்ணணும். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? 8 4 9 at அதான் கொஸ்டின். என்ன கொஸ்டின் 8 4 9 at கீழே இருக்கு 8 4 9 at அதுதான் கொஸ்டின். ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படிச்சிடலாம். என்ன கண்டிஷன்? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் a symbol and the last a number. முதல் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருந்து கடைசி எலமெண்ட் என்னவா இருக்கணுமா நம்பராக இருக்கணும். நம்மளுக்கு அப்படி இருக்கா? இல்லை, முதல் எலமெண்ட் என்னவா இருக்கு நம்பராக இருக்கு. சரி அடுத்து பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் an odd number and the last an even number. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ஆட் நம்பராக இருக்கணும். இருக்கா? இல்லை, எனக்கு என்னவா இருக்கு ஈவன் நம்பராக இருக்கு. சரி தேர்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் போத் தி செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். என்ன சொல்லிட்டான்? செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கணுமா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணுமா. செகண்ட் எலமெண்ட் என்ன 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே 2 ஸ்கொயர். தேர்ட் எலமெண்ட் என்ன 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே 9 3 ஸ்கொயர். ஓகேவா? முடிஞ்சு. அப்போ இந்த கண்டிஷன் தான் எனக்கு வரப்போகுது. ஓகேவா? சரி என்ன பண்ணணுமா? தென் கோட் ஃபார் தி second element, code of the second element will be coded for the third element. ஓகேவா? செகண்ட் எலமெண்ட்டோட கோட் தான் தேர்ட் எலமெண்ட்டுக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படி கொடுத்துட்டா ஆன்சர் என்னவா இருக்குன்னு கேட்டான். பார்க்கலாமா? சரி 8ஓட கோட் என்ன டி. செகண்ட் எலமெண்ட்டோட கோட் என்ன 4ஓட கோட் என்ன எல். எனக்கு அவனை தான் என்ன பண்ணணும் தேர்ட் எலமெண்ட்டுக்கும் கோட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக எல் தான் வருவான். அட்டோட கோட் என்ன சி. DLLC அப்படின்றது தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி DLLC. ஓகேவா? ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட போடலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? read the given statement and conclusions. ஓகே என்ன வந்திருக்கு? சிலாஜிசம் வந்திருக்கு. சிலாஜிசம் வந்திருக்கு. ஓகேவா? ஆல் டக்ஸ் ஆர் ஸ்பேரோஸா. ஓகேவா? இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க, கேரக்டர்ஸ்லாம் நோட் பண்ணாதீங்க. எனக்கு தேவை கண்டிஷன் என்னது? ஆல் வந்தால் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட் இருக்க நபரை தூக்கி உள்ளே போடுவேன், செகண்ட் இருக்க நபரை வெளியே போடுவேன். இதுதான் ஷார்ட்கட். என்ன பண்ண போகிறோம்? ஆல்னா என்ன அர்த்தம்? இவை அனைத்தும் இவத்துக்குள்ளே அடங்கும், அதான் அர்த்தம். ஓகேவா? சரி பார்த்துலாமா? ஆல் டக்ஸ் ஆர் ஸ்பேரோஸ். எல்லா டக்குமே என்னவா ஸ்பேரோஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? சம் ஸ்பேரோஸ் ஆர் க்ரோஸ். சம் ஸ்பேரோஸ் ஆர் க்ரோஸ். சில என்னது ஸ்பேரோஸ் என்னவா இருக்கு க்ரோஸாக இருக்கான். ஓகே லாஸ்ட்டாக என்னது? நோ க்ரோ இஸ் எ கோட். எந்த காகமும் என்ன சொல்லிட்டாங்க ஆடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நோ கண்டிஷன் எப்படி போடுவேன்?
இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு போட்டால் நோ கண்டிஷன் அப்படி நமக்கு தெரிய போகுது. ஓகே, கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். நோ டக் இஸ் எ கோட். டக்குக்கும் கோட்டுக்கும் நோ ரிலேஷன் சொல்லியிருக்கான். இங்கே பாருங்கள், எனக்கு சிக்கும் ஜிக்கும் அதாவது க்ரோஸ்க்கும் கோட்டுக்கும் தான் நோ கண்டிஷன் தெரியுது. டிக்கும் ஜிக்கும் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? யோசிக்கவே கூடாது. அப்போ என்னது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? சம் க்ரோஸ் ஆர் டக்ஸ். க்ரோஸையும் டக்ஸையும் என்ன பண்ணியிருக்கான்? சம் கண்டிஷனில் போட்டிருக்கான். பாருங்கள், டக்ஸுக்கும் க்ரோஸ்க்கும் ஏதாவது இன்டர்செக்ட் ஆகுதா? சம்முனா என்ன ஆகணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் கிடைக்கும். அதுதான் என்னது சம் கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ சம் க்ரோஸ் ஆர் டக்ஸ்ன்றது என்னது? ஆப்வியஸாக தப்பான கன்க்ளூஷன் தான். என்ன ஆன்சர் சூஸ் பண்ணலாம்? நன் ஃபாலோஸ், நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஆப்ஷன் டி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். இரண்டுமே தவறானது தான். ஓகேவா? இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் கைஸ். ஈஸியாக ஸ்கோர் பண்ண ஒரு கூடிய டாபிக்ஸ் தான் இது. What will be the resultant if the second digit of the highest number, second digit of the highest number subtracted from second digit of the lowest number? இங்கே இருக்கிற நம்பர் செட்டில் இருக்கிற லோயஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லோயஸ்ட் நம்பர் யார்? யார் கம்மியாக இருக்கா? ரொம்ப 167. அதில் செகண்ட் டிஜிட் யார்? 6. ஓகே, அவர்லேருந்து ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டை மைனஸ் பண்ணணும். ஹையஸ்ட் நம்பர் யார் எனக்கு? இங்கே 875. அப்போ என்ன பண்ணலாம்? -7 பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு? -1. ஓகேவா? ஏன் மேம் 7 - 6 பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தெளிவாக சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை, ஓகேவா, மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை மிக குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தில் இருந்து கழித்தால், ஓகேவா, ஃப்ரம் அதுலேருந்து கழிக்கும். அப்போ ஃப்ரம் 6லேருந்து 7 போச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 6 - 7 தான் மீனிங். 6 - 7 என்ன கிடைக்கும்? -1. ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, question number 13. Deepi, Prakashti, Nitya, Ritu, Subhashri, Kalai and Jay are sitting around a circular table facing a center. அப்படி சொல்லிட்டாங்க. இந்த 7 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க, சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே, போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7. ஓகே, அது என்ன பண்ணுறாங்க? தீபி sits second to the right of பிரகஸ்டி. தீபி எங்கே உட்காந்துருக்காங்களா? பிரகஸ்டிக்கு ரைட் சைடில் இரண்டாவது இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ பிரகஸ்டிக்கு ரைட் சைடில் இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க? தீபி இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜெய் சிட்ஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பிரகஸ்டி. பிரகஸ்டிக்கு உடனடி இடது பக்கத்தில் யார் இருக்காங்களா? ஜெய் இருக்காங்க. அப்போ பிரகஸ்டிக்கு உடனடி இடது பக்கம் யார்? ஜெய். ஓகேவா? நெக்ஸ்ட், சுபஸ்ரீ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ஜெய் அண்ட் நித்யா. ஆல்ரெடி ஜெய்யை போட்டிருக்கோம். இப்போ ஜெய்க்கும் நித்யாவுக்கும் நடுவில் யார் இருக்க போகிறாங்க? சுபஸ்ரீ இருக்க போகிறாங்க. ஓகே, சுபஸ்ரீ இங்கே நித்யா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னது? ரித்து இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரகஸ்டி. பிரகஸ்டிக்கு பக்கத்தில் 2 பேரில் யாராவது வரலாம், ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. அப்போ பிரகஸ்டிக்கு இமிடியேட் நெய்பர் ரித்துனா எங்கே போடலாம்? ரித்துவை இங்கே போடுவேன். ஓகே, ஹூ இஸ் இட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் நித்யா. நித்யாவுக்கு இரண்டாவது இடது பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டாங்க. பார்க்கலாமா? நித்யாவுக்கு இடது பக்கம் எது ஃபஸ்ட்டு? எனக்கு இந்த பக்கம். அதில் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா? தீபி தான் இருக்கா. ஓகேவா? தீபி தான் இருக்கா. தீபி தான் கரெக்டாக ஆன்சர். சரி, இங்கே யார் வருவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்கிற பேரில் யார் இங்கே இல்லையா அவன் தான் ஆன்சர். யார் இல்லை இங்கே? கலை தான் இல்லை. கலை தான் இங்கே வரப்போகிறா. ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் என்ன? நித்யாவுக்கு லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் யாருன்னு கேட்டாங்க. யார்? தீபி. தீபி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? If each of the digits in number 25746138 will be arranged in ascending order from left to right. அது என்ன பண்ண சொல்லிட்டாங்க? ஏறு வரிசையில் இடதுலேருந்து வலது பக்கமாக எழுத சொல்லிட்டாங்க. எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? 25746139 8. ஓகே, 24
257461 ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா வாட் வில் பி தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் தேர்ட் ஃப்ரம் தி ரைட்னு கேட்டாங்க. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அசைன்மெண்ட் கார்டில் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? 1 2 நெக்ஸ்ட் 3 4 5 6 7 8 9 முடிஞ்சு. என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் தேர்ட் ஃப்ரம் தி ரைட். லெஃப்ட் சைடில் எது? இதுதான் லெஃப்ட். ரைட் சைட்னா இது ரைட் சைடு. அப்போ செகண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து இரண்டாவது இடத்துல யார் இருக்கா? 2 இருக்காங்க. ரைட் சைட்லேருந்து தேர்ட் பிளேஸில் இருக்கணும். 1 2 3 தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா? 7 இருக்காங்க. ஸோ இவங்களோட சம், அதாவது கூடுதல் தான் என்னன்னு கேட்குறாங்க. 7 + 2 என்ன? 9. 7 + 2 என்ன? 9. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 50. In a row of 58 flowers, rose is 17th from right end. ஒரு வரிசையில் 58 flowers அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு 58 பூக்களை அடுக்கி வச்சுட்டு அதில் ரைட் சைட்லேருந்து 17 இடத்துல யார் இருக்காங்களா? யார் இருக்கா? ரோஸ் இருக்காங்க. ஓகே, இவங்க ஃபுல்லாக 58ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதில் ரைட் ஹேண்ட்லேருந்து 17th பிளேஸில் யார் இருக்காங்க? எனக்கு ரோஸ் இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 22nd சன்ஃப்ளவர் எங்கே இருக்கு? 22nd ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். சன்ஃப்ளவர் இடது முனையிலிருந்து 22வது இடத்துல இருக்கான். சரி, ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஃபைண்ட் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் பிட்வீன் ரோஸ் அண்ட் சன்ஃப்ளவர். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த பக்கம் ரோஸ் இருக்கான், இந்த பக்கம் சன்ஃப்ளவர் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. 2 பேரோட பொசிஷன் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப 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 சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? என்ன பண்ணணும்னா, எனக்கு இவங்களோட கவுண்ட்டு வேணாம், இவங்களை தாண்டி இருக்கவங்களோட கவுண்ட்டு வேணாம். அதேமாதிரி ரோஸோட கவுண்ட்டு வேணாம், ரோஸை தாண்டி இருக்கவங்களோட கவுண்ட்டு வேணாம். ஸோ ரோஸுக்கும் சன்ஃப்ளவருக்கும் நடுவில் மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா போதும். இப்போயே உங்களுக்கு நேரம் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். என்ன கான்செப்ட்? 58ல் இவனுக்கு 2 பேரையும் மைனஸ் பண்ணி விட்டாலே போதும், முடிஞ்சு. எனக்கு கிடைக்க போகுது எனக்கு 22 + 17 எவ்வளோ? 39. 58 - 39 என்ன கிடைப்பாங்க? ஸோ 8 1 18 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 18 அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 நபரோட பொசிஷன் கொடுத்துட்டு நடுவில் இருக்கிறவங்களோட கவுண்ட் கேட்குறாங்கன்னா 2 நபரையும் ஆட் பண்ணிவிட்டு ஓவரால் டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இன்பிட்வீனில் இருக்கிறவங்களோட கவுண்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான்? அனலாகி கொடுத்துருக்கான். சரி, என்ன மேம் இது அனலாகி ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா, இப்போ நடந்துச்சுல என்டிபிசி, அவனில் இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு புது டைப் ஆஃப் அனலாகி கேட்டிருந்தா பார்க்க தான் இருப்பான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக போகிற அனலாகி விட இவன் இன்னுமே ஈஸியாக தான் இருப்பான். எப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருப்போமா? இங்கே ஒருத்தனை அப்ளை பண்ணி பார்த்து அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, செக் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ORW இந்த ஆஷ் இருக்க இடத்துல UYD போட்டால் வருவானா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, UYDன்னு போட்டால் ஓவும் என்ன ஆகுது? யூவோட வேல்யூ 21, ஓவோட வேல்யூ 15. என்ன ஆகுது? -6 ஆகுது. சரி மேம், ஓகே. அப்போ அதே மாதிரி ஆறுக்கு -6 பண்ணால் யார் வரணும் எனக்கு? ஆறுக்கு -6 பண்ணால் யார் வரணும் எனக்கு? L வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? K இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வரமாட்டாங்க. சரி, எலிமினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். VYD LNS. VYD LNS. Vலேருந்து O என்ன ஆகுது? Vலேருந்து O என்ன ஆகுது? அதே மாதிரி மைனஸ் என்ன ஆகுது? 7 ஆகுது. ஓகே, -7 ஆகுது. அப்போ அதே மாதிரி ஆறுலேருந்து L என்ன ஆகுது? ஆறுலேருந்து L என்ன ஆகுது? -6 ஆகுது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இங்கேயும் பேட்டர்னு பிரேக் ஆகிடுச்சு. ஆப்ஷன் பியும் வராது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வேறு VYD KNS செக் பண்ணலாமா? சரி, விலேருந்து ஓ என்ன ஆகுறாங்க? -7 ஆகுறாங்க. ஓகே, விலேருந்து ஓ என்ன ஆகுறாங்க? -7. கேல அதே மாதிரி ஆறுலேருந்து கே என்ன ஆகுறாங்க? ஆறுலேருந்து கே என்ன ஆகுறாங்க? -7 தான் ஆகுறாங்க. ஓகே, இவங்க தான் இப்போதைக்கு கரெக்டாக வராங்க. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதே மாதிரி இதுவும் வியில் தான் ஆரம்பிக்குது, கேல தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? எனக்கு ஆப்ஷன் சியா டியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா போதும். VYD காமன், VYD காமன், KN காமனாக இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக எஸ் வரணுமா கே வரணுமா இதை மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட்டாக என்ன வரணும்? எஸ் வரணுமா
கே வரணுமா அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். சரி ஓகே, இங்கே எஸ் போட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு? RUZKN லாஸ்ட்டாக என்ன வரும்னா எனக்கு டவுட். ஓகேவா? அதே மாதிரி VYDORW கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டிக்கும் டபிள்யூக்கும் இருக்கிற சம்மந்தம் இசட்டுக்கும் அதே சம்மந்தம் வரும். டிக்கும் டபிள்யூக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்துடலாமா? டியோட ஆப்போசிட் என்ன? டபிள்யூன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, அப்போ இசட்டோட ஆப்போசிட் என்ன? ஏ. ஆப்ஷனில் ஏல முடியுதா? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? மைனஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? டிலேருந்து டபிள்யூ என்ன ஆகிருக்கு? -7 ஆகிருக்கு. டிலேருந்து டபிள்யூ எவ்வளோ ஆகிருக்கு? -7 ஆகிருக்கு. அப்போ என்னது? இசட்லேருந்து -7 பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு? இசட்லேருந்து -7 பண்ணால் S19. ஓகேவா? KNS அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த அனலாகி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணி ஈஸியாகவே போடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன இருக்குது? Which of the following numbers will replace the question mark in the given series? இந்த சீரீஸ் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து என்ன டேர்ம் வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 15, 17, 51 and 55. நெக்ஸ்ட் என்ன டேர்ம்னு பார்த்தோம். ஓகேவா? சரி, 15 என்ன ஆகிருக்கு? ஒன்றுமே ஆகலை. ஸோ இது என்ன வச்சுக்கலாம்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15, 17 என்ன ஆகிருக்கு? +2. ஓகே, என்ன ஆகிருக்கு? +2. அப்போ இது என்ன எடுத்துக்கலாம்? × 1 எடுத்துக்கலாமா? 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 17, 51. 17 என்ன பண்ணால் 51 ஆகும்? +34 பண்ணால் 51 ஆகும். இது வேறு எப்படி எடுத்துக்கலாம்? × 3 பண்ணியிருக்காங்களா? சரி ஓகே, அப்போ × 3 பேட்டர்ன் பாருங்களேன். × 1 +2 × 3. நெக்ஸ்ட்டு +4 வந்தால் நம்ம பேட்டர்ன் கரெக்ட். என்ன பண்ணியிருக்காங்க? 51, 55 என்ன இருக்குது? +4. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பை 5 பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சு. அப்போ 55 × 5 பண்ணால் யார் கிடைப்பாங்க எனக்கு? 275. 275 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன வந்திருக்கு? செட் அனலாகி வந்திருக்கு. இந்த மாதிரி செட் அனலாகி வந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஏதோ 2 எலமெண்ட்டை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு 3rd எலமெண்ட் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 19 இருக்குது, 7 இருக்குது. 19, 7 இருக்குது. ரெண்டுமே சின்ன நம்பர் தான். ஆனால் 354 எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி கேசஸில் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ இருக்கும். இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன் அங்கே ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாமா? 19 ஸ்கொயர் என்ன? 361. ஓகே, 361 கிட்ட வந்துருச்சா? சூப்பர். ஓகே, 361 என்ன பண்ணால் 354 ஆகுனா இந்த 7 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். -7 பண்ண என்ன கிடைப்பாங்க? 354 தாராளமாக கிடைக்கிறாங்க. அப்போ என்ன எனக்கு பேட்டர்ன் சொல்லலாமா? என்ன பேட்டர்ன் எனக்கு? ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 3rd நம்பர். இவங்களை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைப்பாங்க? 2nd நம்பர் கிடைக்கிறாங்க. அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? சரி ஓகே, சரி இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். 9 ஸ்கொயர் என்ன? 81. -8 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 73 தாராளமாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து செக் பண்ணி பார்த்துடலாமா ஆப்ஷன்ஸை? ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்க, 39. 39ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1521. அந்த 1521ஓட 10 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1511 கிடைக்கும். ஆனால் என்ன இருக்குது? 1 கம்மியாக 1510 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க, 28. 28ஓட ஸ்கொயர் என்ன? 784 மேடம். சரி, 784ல் -5 வேணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 779 கிடைக்க போகுது. அப்போ எனக்கு என்னது? 778 இருக்கு. இங்கேயும் 1 கம்மியாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன? 22 இருக்குது. 22ஓட ஸ்கொயர் என்ன? 484. 484 -5 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 470. 484 -5 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 479 கிடைக்கும். ஆனால் என்ன இருக்குது எனக்கு? 481 இருக்குது. ஆப்ஷன் சியும் தப்பு. அகைன் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு 3 ஆப்ஷனை கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணும்போது எலிமினேட் பண்ணும்போது 4th ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? சரி, 4th ஆப்ஷன் செக் பண்ணலாம். 3 ஸ்கொயர் என்ன? 3 ஸ்கொயர் என்ன எனக்கு? 9. -19 பண்ணுறப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்க போகுது? மைனஸில் கிடைக்க போகுது. -10 கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் மிகச் சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஸ்டடி தி கிவன் வென் டயக்ராம் கேர்ஃபுல்லி. இந்த வென் டயக்ராமை பார்த்து படத்தை பார்த்து ஆன்சர் பண்ணணுமா. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? நம்பர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இண்டிகேட் தி நம்பர்ஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ். ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர் விச் ஆர் ஆல்சோ கப்போர்ட்ஸ் பட் நாட் டேபிள்ஸ். எனக்கு என்ன இருக்கணும்னா எத்தனை நாற்காலிகள் அலமாரிகளாக இருக்குது, ஆனால் டேபிள்ஸாக இல்லை, மேசைகளாக இல்லைன்னு கேட்டான். அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு சேர்ஸு கப்போர்ட்ஸு இன்டர்செக்ட் ஆகிற இடம் வேணும், ஆனால் என்ன ஆகக்கூடாது? டேபிள்ஸ் வரக்கூடாது. அப்போ இவனை என்ன பண்ணிடுவேன்? தூக்கிடுவேன். யார் இருக்கா? எனக்கு ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க. யார் இருக்கா? விசிபிளாக இருக்கா? யார் இருக்கா இங்கே? 19 தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இதை வச்சு சேம் கொஸ்டின் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹவு மெனி டேபிள்ஸ் ஆர் கப்போர்ட்ஸ் பட் நாட் சேர்ஸ்? ஹவு மெனி டேபிள்ஸ் ஆர் கப்போர்ட்ஸ் பட் நாட் சேர்ஸ்? எத்தனை மேசைகள் அலமாரிகளாக உள்ளன ஆனால் நாற்காலிகளாக இல்லை? கமெண்ட் ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாமா? சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 20 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அங்கே என்னது? டிவிஷனையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அண்ட் பெருக்கலையும் கூட்டலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. சொல்லிட்டா? டிவிஷனுக்கு இடத்துல என்ன பண்ண போகிறோமா? மைனஸ் பண்ணணுமா. மல்டிப்ளிகேஷனுக்கு இடத்துல என்ன பண்ணணுமா? ப்ளஸ் பண்ணணுமா. அப்ளை பண்ணிடலாமா? 6 1 2 இங்கே என்ன வந்திருக்கு? டிவிஷன் வந்திருக்கா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? -45. ஓகே, ப்ளஸ் வந்திருக்கா? ப்ளஸ் வந்தால் இன்ட்டு 13. திரும்ப மல்டிப்ளிகேஷன் வந்தால் இங்கே என்ன பண்ணுவோம்? ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 936 மைனஸ் வந்தால் டிவிஷன் 70. கேன்சல் பண்ணலாமா? 936 டிவைட் பை 78. ஓகேவா? 10 போச்சுன்னா ஒரு 780 வருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 886. ஓகே, 6 கிடச்சிருக்கு. ஆட் வச்சு என்ன பண்ணலாம்? 12 வச்சு போட்டால் 7. ஓகேவா? 78 × 12 என்ன கிடைக்கும் எனக்கு? 936. ஓகே, நெக்ஸ்ட்டு 445 × 13. 1045 எவ்வளோ? 450. 345 எவ்வளோ? 135. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 585. ஓகே, 585 + 12. இந்த பக்கம் 612. 612ல் 585 போச்சுன்னா என்ன கிடைப்பாங்க? இங்கே ஒரு 15 + 12 27. 27 லாஸ்ட்டாக என்ன இருக்காங்க? +2 இருக்காங்களா? ஸோ 27 + 2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 39. 39 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கீப் ஆன் ப்ராக்டிஸிங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே மேக்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாத்துக்குமே சமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ்க்கு சேர்ந்து படிக்கலாம். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.